Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல ஏப்ரல் 30க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம குயிக்காக ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அல்கலைன் பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எந்த சிட்டியில் செட்டப் பண்ணப்பட்டிருக்கு? அதாவது இந்தியாவின் முதல் கார பேட்டரி உற்பத்தி ஆலை எந்த நகரில் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜம்மு. எவரிடி இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் தான் இதை கமிஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிஎம் இன்ஸ்பயர் ஸ்கீம் எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணப்பட்டிருக்கு? அதாவது சிஎம் இன்ஸ்பயர் திட்டம் எந்த மாநிலத்தில் துவக்கி வைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேகாலயா. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஸ்பரன்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் டால்ஃபின் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் எந்த சிட்டியில் லான்ச் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு? அதாவது டால்ஃபின் ஃப்ரெண்ட்ஸ் என்ற முன்முயற்சி எந்த நகரில் துவக்கி வைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ். கேஞ்சஸ் ரிவர்ல அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய டால்ஃபின்ஸை கன்சர்வ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நமஸ்தே ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு? அதாவது நமஸ்தே திட்டம் எந்த அமைச்சகத்தால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம். மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தன்டக் எந்த ஆர்கனைசேஷனோட இனிஷியேட்டிவ்? அதாவது தன்டக் திட்டம் எந்த நிறுவனத்தின் முன்முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிஆர்ஓ, அதாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். இப்போ ரீசெண்டாக பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் இந்த ப்ராஜெக்ட் தன்டக்கோட 66th ரைசிங் டேவை சக்ஸஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ சேர் ஆன் ஜெண்டர் இன்க்ளூஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் லான்ச்ட். அதாவது பெண்களின் அதிகாரமளித்தலுக்கான பாலின உள்ளடக்கம் மற்றும் திறன் மேம்பாடு குறித்த ஆசியாவின் முதல் யுனெஸ்கோ இருக்கை எங்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புனே. விமன் லீடிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் என்ற இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியா லான்ச் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு சிலிகான் ஃபோட்டோனிக்ஸ் சொல்யூஷன் அட் விச் இன்ஸ்டிடியூட்? அதாவது இந்திய உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட சிலிகான் ஃபோட்டோனிக்ஸ் தீர்வுகளை எந்த நிறுவனத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஐஐடி மெட்ராஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்லஸ் ட்ரோன் ஸ்வான் சிஸ்டம் எந்த கண்ட்ரியில் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு? அதாவது அட்லஸ் ட்ரோன் ஸ்வான் சிஸ்டம் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சைனா. ஒரு சிங்கிள் ஆபரேட்டர்ல 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸை லான்ச் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான அட்வான்ஸ்ட் மிலிட்டரி டெக்னாலஜி தான் இந்த அட்லஸ் ட்ரோன் ஸ்வான் சிஸ்டம். நெக்ஸ்ட் இன் விச் சிட்டி ஹஸ் ராக்லிங்க் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் இட்ஸ் லித்தியம் அயான் பேட்டரி அண்ட் ரேர் எர்த் மேக்னட் ரீசைக்ளிங் பிளான்ட்? அதாவது எந்த நகரத்தில் ராக்லிங்க் இந்தியா தனது லித்தியம் அயான் பேட்டரி மற்றும் அரிய மண்காந்த மறுசுழற்சி ஆலையை நிறுவியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிக்கந்தராபாத். நெக்ஸ்ட் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பாலிசியை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க? அதாவது அழுத்தப்பட்ட உயிரிவாயு கொள்கைக்கு எந்த மாநில அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. வேஸ்ட் டு எனர்ஜி அப்படின்ற இனிஷியேட்டிவ் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு பாலிசியை மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிப்போர்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? அதாவது அதிதீவிர வெப்பம் மற்றும் வேளாண்மை அறிக்கையை எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி FAO, அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனும் வேர்ல்ட் மெட்டீரியலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் த ரீசென்ட் ரிப்போர்ட் பாஸ்ட் 50 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு ஹீட் அதோடைய ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, டியூரேஷன் எல்லாமே எக்ஸ்ட்ரீமா ரைஸ் ஆயிருக்குன்றத ஹைலைட் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டால ஃபுட் செக்யூரிட்டி, லைவ்லிஹுட், குளோபல் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டமே ஒரு சீரியஸ் த்ரெட்ல இருக்குன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நாஷா முக்பாரத் அபியான் 2.0 எந்த மினிஸ்ட்ரி கீழே லான்ச் பண்ணப்பட்டிருக்கு? அதாவது நாஷா முக்பாரத் அபியான் 2.0 எந்த அமைச்சகத்தால் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இனிஷியலா இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த கண்ட்ரி 272 மோஸ்ட் சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஆகஸ்ட் 15, 2020 லான்ச் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் ஆகஸ்ட் 15, 2023 எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டது. எஜுகேஷன், கம்யூனிட்டி அவுட்ரீச், ரீஹாபிலிட்டேஷன் சப்போர்ட் மூலமா சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதாவது ட்ரக்ஸ் தொடர்பான அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. மெயினா ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ், கம்யூனிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டது. இப்போ ரீசெண்டா இந்த நாஷா முக்பாரத் அபியான் 2.0 நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷனுக்கு கீழே ஸ்ட்ராங்கா மானிட்டர் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அட்வான்ஸ்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்மை எந்த ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க? அதாவது மேம்பட்ட கவச வாகனங்கள் எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி DRDO, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். VRDE, அதாவது வெஹிக்கல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் உடைய ஆபரேஷனல் நீட்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் மூவிங் டுவர்ட்ஸ் எஃபெக்டிவ் சிட்டி கவர்மெண்ட், ஃப்ரேம்வொர்க் ஃபார் மில்லியன் பிளஸ் சிட்டிஸ் அப்படின்ற ரிப்போர்ட்டை எந்த இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? அதாவது திறமையான நகர அரசாங்கத்தை நோக்கிய பயணம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நகரங்களுக்கான ஒரு கட்டமைப்பு என்ற அறிக்கையை எந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிதி ஆயோக். விக்சித் பாரத் 2047 30 ட்ரில்லியன் எக்கானமி இந்த மாதிரியான மிஷன்ஸ் அச்சீவ் பண்றதுல என்னதான் அர்பனைசேஷன் ஒரு கீ ரோல் பிளே பண்ணாலும் வீக் கவர்னன்ஸ், லோ ஃபினான்ஷியல் அட்டானமி, ஃபிராக்மெண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸால
அர்பனைசேஷனோட டெவலப்மெண்ட் ரேப்பிடா அஃபெக்ட் ஆகுதுன்றத ஹைலைட் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், அபிலேக் பட்டேல் அப்படின்ற வெப் போர்ட்டலை எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க? அதாவது அபிலேக் பட்டேல் என்பது எந்த அமைப்பால் தொடங்கப்பட்ட ஒரு வலைத்தளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே தான் இந்த வெப் போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கான அபிஷியல் வெப் போர்ட்டல் தான் இந்த அபிலேக் பட்டேல் வெப் போர்ட்டல். இந்த வெப் போர்ட்டல்ல மனுஸ்கிரிப்ட்ஸ், மேஜர் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், பர்சனாலிட்டிஸோடைய ஆட்டோபயோகிராஃபி, ஹிஸ்டரிஸ், இந்த மாதிரியான 200 மில்லியன் பிளஸ் டிஜிடைஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. Next, which state has launched Hardwar Dastak campaign as a part of Census 2027? அதாவது 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக ஹர்த்வார் தஸ்தக் என்ற பிரச்சாரத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உத்தரகண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே டோர் டு டோர் டேட்டா கலெக்ஷனை என்ஷூர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகள்லயும் 33 பேராமீட்டர்ஸ் கொண்ட டேட்டாஸை கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கேம்பெயின் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபுல்லி மொபைல் ஆப் பேஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். நெக்ஸ்ட், ஸ்மைல் பெக்கரி சர்வே மொபைல் அப்ளிகேஷனை எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க? அதாவது ஸ்மைல் பெக்கரி கணக்கெடுப்பு என்ற மொபைல் செயலியை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸ்மைல் ஸ்கீமுக்கு கீழே தான் இந்த மொபைல் ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்மைல் ஸ்கீமோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் ஸ்கீம். ஸ்பெசிஃபிக்கா பெக்கரி சப் ஸ்கீம்ஸ் அவுட்ரீச் பண்றதுக்காகவும் ரியல் டைம் டேட்டா கலெக்ஷன் மூலமா பெக்கர்ஸ், அதாவது ஈதல் தொழில ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கான மறுவாழ்வை மேம்படுத்துறதுக்காகவும் தான் இந்த மொபைல் ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 87th இன்டர்ஸ்டேட் ஜூனியர் அண்ட் யூத் நேஷனல் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல அண்டர் 17 பாய்ஸ் நேஷனல் டைட்டில யார் வின் பண்ணியிருக்காங்க? அதாவது 87வது மாநிலங்களுக்கு இடையேயான ஜூனியர் மற்றும் இளைஞர் தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 17 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான தேசிய பட்டத்தை யார் வென்றிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரித்விக் குப்தா. டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான் இந்த சாம்பியன்ஷிப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் எங்க நடந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா டேராடூன். இந்த அண்டர் 17 டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ற ஃபர்ஸ்ட் காஷ்மீரி அப்படின்ற ஹானரையும் ரித்விக் குப்தா அவர்கள் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட், சென்ட்ரல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவால லான்ச் பண்ணப்பட்ட ஹெரிடேஜ் டிசைனர் கலெக்ஷனுடைய பேர் என்ன? அதாவது இந்திய மத்திய குடிசை தொழில் கழகம் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய பாரம்பரிய வடிவமைப்பாளர் தொகுப்பின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சோல் த்ரெட்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் ஹெரிடேஜை ப்ரொமோட் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்றதுக்காகவும், ஆர்டிஷன்ஸ், டிசைனர்ஸ்க்கான பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்றதுக்காகவும், ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், டிசைனர் ஃபேஷன், கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸை ஷோகேஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆனோட் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி ஃபார் லித்தியம் அயான் பேட்டரிஸ் ஹஸ் பீன் கமிஷன்ட் இன் விச் ஸ்டேட்? அதாவது இந்தியாவின் முதல் லித்தியம் அயான் பேட்டரிகளுக்கான ஆனோட் மூலப்பொருள் உற்பத்தி ஆலை எந்த மாநிலத்தில் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வெஸ்ட் பெங்கால். ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் லிமிடெட் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஹூக்லில தான் இந்த ஒரு ஃபெசிலிட்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் லிமிடெட் ஆனோட் அண்ட் கேத்தோட் இந்த ரெண்டு மெட்டீரியலையுமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு ஒட்டுமொத்த பேட்டரியில இந்த ஆனோடும் கேத்தோடும் மட்டும் 65% ஆஃப் பேட்டரி காஸ்ட் எடுத்துக்குது. ஆனோட் அண்ட் கேத்தோட் மெட்டீரியலுக்கான ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும், இந்த மெட்டீரியலுக்கான இம்போர்ட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ஃபெசிலிட்டி லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.